வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னா தென்காசி மாவட்டத்தில் கண்மணியாபுரம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்கோம். கண்மணியாபுரம் கிராமம் அப்படின்றது உலக பிரசித்தி பெற்ற ஒரு கிராமம். இந்த கிராமத்திலேருந்து தான் பொறியியல் வல்லுநர்கள், மருத்துவர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள், விஞ்ஞானிகள், படைப்பாளிகள் என்ற பல்வேறு திறமைப்பட்டவர்கள் எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. தொழிலதிபர்கள் முதற்கொண்டு அனைவருமே பிறந்து வளர்ந்து உருவான இடம். உலக அளவில் கண்மணியாபுரம் கிராமத்தின் பெருமையை உலக அளவில் பறைசாற்றி கொண்டிருக்கிறவர்கள் தோன்றின இடம் எல்லாருமே கண்மணியாபுரத்தில் இருந்து பிறந்து வளர்ந்துருக்காங்க. இப்போ ஆனாலும் அவ்வளோ உயர்ந்த நிலைக்கு படிப்பாளிகளாக, அறிஞர்களாக, கவிஞர்களாக, மேலைகளாக போனால் கூட அவங்க உழவு தொழிலை இழிவுபடுத்தாமல் உழவு தொழிலையும் அவர்கள் செஞ்சிட்ருக்காங்க. ஏன்னா உலகத்துக்கே சோறு போட்ட இனம் தான் உழவர்கள் இனம். அதில் முக்கியமாக நம்ம கண்மணியாபுரம் கிராமத்தில் இருக்கிறவங்க அந்த உழவு செஞ்சு அதன் மூலம் கிடைக்கக்கூடிய நெல்லை உலகத்துக்கே போட்டு உலக மக்களுக்கு பசியாற்றக்கூடிய மிக உயர்ந்த பணியை அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சாப்பிடும்போது ஒவ்வொரு சாப்பாட்டுடைய மதிப்பை உணரணும். ஏன் உணரணும் அப்படின்னா, விவசாயம் செய்கிறது எவ்வளோ கஷ்டம், விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம் சாப்பிட்ற சாப்பாடை மதிப்பு உணர்ந்து சாப்பிடுவோம். அதே மாதிரி சாப்பாடை வேஸ்ட்டு பண்ணாமல் தூரவும் போட மாட்டோம். ஒவ்வொரு சாப்பாடுடைய பற்கையிலையும் விவசாயிகளுடைய ரத்தம் இருக்குது, உழைப்பு இருக்குது, அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம சாப்பாடை வேஸ்ட் பண்ண மாட்டோம். அந்த நிலையில் நம்ம மதிப்பு கொடுப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன அப்படின்னா, உழவு தொழில் கண்மணியாபுரத்தில் எப்படி நடைபெறுகிறது, நாற்று எப்படி நடப்போகிறாங்கன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு முதற்கட்டமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த வயலில் தண்ணீர் பாய்ச்சிருக்கிறாங்க. தண்ணீர் பாய்ச்சி டிராக்டரை வச்சு அடிக்கிறாங்க. அப்படி அந்த மணல்கள் எல்லாமே நல்ல நிலைக்கு மாறும். அதுலேருந்து வரக்கூடிய புழுக்களை அந்த கொக்குகள் சாப்பிடுது. அதுக்கப்புறம் அந்த நாற்றை தனித்தனியாக பிரித்து போட்டிருக்காங்க. ஏன்னா நாற்று நடும்போது இறங்கி ஒவ்வொரு கையிலையும் கொடுக்க முடியாதுன்ற காரணத்துக்காக வயலில் அங்கங்கே அந்தந்த இடத்துல தனித்தனியாக போட்டிருப்பாங்க. இப்போ ஆட்கள் வரப்போகிறாங்க, நாற்று நட போகிறாங்க. அந்த நாற்று நடுறது அவங்க செய்கிற விவசாயம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, அவங்க உலகத்துக்கு சாப்பாடு போகிறதுக்கு அவங்க உழைப்பையும் ரத்தத்தையும் எப்படி சிந்துறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுப்போம். விவசாயத்தை போற்றுவோம், உழவை மதிப்போம், விவசாயிகளை போற்றி வணங்குவோம்.